அதிமுக சொல்றாங்க, செல்லூராஜ் சொல்றாரு, தன்னெழுச்சியாக தாவேக தொண்டர்கள் எங்க கூட்டத்துக்கு வராங்க, தொண்டர்கள் விரும்புறாங்க. தன்னெழுச்சியா தாவேக தொண்டர்கள் அதிமுக பனியனும் போட்டுக்குவாங்களா? இன்னைக்கு தாவேக பேசியிருக்காங்க. அது மாதிரி யாராவது போனீங்கன்னா தப்பு, அங்க போனது யாரும் தாவேக தொண்டர்கள் இல்லைன்னு பேசியிருக்காங்க. பல டிவியில வந்திருக்கு, பல பத்திரிகையில வந்திருக்கு, அவங்க யாரும் தாவேக தொண்டர்கள் இல்லைன்னு. அப்போ ஒரு நாடகம் போட வேண்டிய அவசியம் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது? அவர் வசதியா? அப்ப யாரு அவங்க யாருன்றீங்க? யாரு? அதிமுக காரங்க. எதுக்கு அப்படி பண்ணணும்ன்றீங்க? அங்கதான், அதாவது அதை நான் சொன்னேன்ல, அதாவது எரியறதுல புடுங்கறதான் ஆதாயம் மாதிரி. இன்னைக்கு தாவக வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அவங்க வந்து அதாவது தெரிந்தோ தெரியாமலோ அல்லது ஒரு மனித தவறுன்னே வச்சுக்கோமே, இன்னைக்கு வந்து 41 உயிர்களை இழந்திருக்கிறோம். ஆமா, அதுல இருந்து அவங்க என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பல பேர் அவர்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க. பாஜகவுல பேச்சுவார்த்தை, அதிமுகவில இருந்து எடப்பாடி பழனிசாமியும் தொலைபேசி வழியா பேசியதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இதை பயன்படுத்தி எப்படியாவது தாவக்காக தாம் பக்கம் கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வருமானு பாக்குறாங்க. ஆனா இதுல என்ன அவர் புரிஞ்சுக்கலன்னா, தாவக்காவுக்கு இதுக்கு மேல குழி பறிக்கவே முடியாது, அவ்வளவுதான். ஒன்ஸ் ஃபார் ஆல் இட் இஸ் ஓவர். தி லாஸ்ட் நெயில்னு சொல்லுவோம்ல, கடைசி ஆணி அடிக்கிறது சாவுக்கு, அது மாதிரி தாவக்காவுக்கு எடப்பாடி பழனிசாமி சாவுமணி அடிக்க போகிறார்.